அல்லாஹ் வாழ்த்துகின்றான், மலக்குகள் வாழ்த்துகிறார்கள். முஸ்லிம்களே, முஃமின்களே, நீங்கள் எல்லாரும் வாழ்த்துங்கள். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. மௌத் வரை நம்முடைய நாவுகளை ஸலவாத்தால் ஈரப்படுத்தி தந்தல் முடிவானாக. இதை நான் ஏதாவது ஒரு சடங்குக்கு சொல்வதாக இதை நீங்கள் நினைத்து விட வேண்டாம். தீராத பிரச்சனையை இந்த ஸலவாத்து தீர்த்து வைக்கும். உலக மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நோய்களை எல்லாம் இந்த ஸலவாத்து தீர்த்து வைக்கும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரில் இருந்தவாறு துஆக்கள் செய்கிறார்கள். ஆதலால் தான் நாதாக்களால், சுஹதாக்களால், நல்லடியார்களால், நம் கண்ணுக்கு தெரியாத எத்துணைய படைப்புகளால் ஸலவாத் இன்றளவும் வரை போற்றப்பட்டு கொண்டே வருகிறது. மனிதன் மாத்திரம் ஸலவாத் சொல்வதில் இன்றளவும் கஞ்சத்தனப்பட்டு கொண்டிருக்கின்றான். ஏதாவது ஒரு மனிதரை தூரத்தில் நாம் சந்திக்கின்ற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்கின்ற அந்த சல்யூட்டுகளில் இந்த ஸலவாத் சேராது. இது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வார்த்தை. காரணம், அல்லாஹ்வே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கின்றான். லா தகூமுஸ் ஸாஅத்து அலா அஹதின் யகூலு அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லும் மனிதர் இவ்வையகத்தில் இல்லாவிட்டால் கியாமத் நாள் வந்துவிடும். ஆகையால் தான் எந்த நேரத்திலும் நம் அல்லாஹ்வை பற்றிய திக்ரை நம் நாவுகளால் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். மேற்கூறப்பட்ட ஸலவாத்தும் அல்லாஹ்வை பற்றிய ஞாபகமும் பயான் வழியாக யூனிட்டி ஆஃப் சுன்னா லைட்ஸ் இவர்கள் நம் அவர்களுக்காக வேண்டி வலித்தவரும் இஸ்லாமிய இளைஞர்களுக்காக வேண்டிய பிரத்யேகமாக ஒரு குழுவை அமைத்திருக்கின்றார்கள். அந்த குழுவிலே வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணி அளவில் இருந்து 9:30 மணி அளவு வரை மேற்கோடித்து காட்டப்பட்ட அந்த ஸலவாத்தும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனை மறந்த அடியார்களில் இருந்து நம் பாதுகாப்பு பெற வேண்டுமே ஆனால் இந்த குழுவில் போடப்படக்கூடிய அந்த கூகுள் மீட்டில் வரக்கூடிய அந்த பயானை நன்கு கவனித்து நாமும் ஹிதாயத் பெறவும் மற்ற மக்களும் ஹிதாயத் பெறுவதற்கும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நம் அவர்கள் நன்றி செலுத்த வேண்டும், துஆக்களையும் செலுத்த வேண்டும். அன்பிற்குரித்தானவர்களே, ஏதாவது ஒரு மனிதருடைய வாழ்க்கைக்கு ஹிதாயத்திற்கு காரணமாகிவிட்டால் போதும், அதுவே நம்முடைய வாழ்வை எங்கோ கொண்டு சேர்த்து விடும். ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த குழுவினர்களை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அமைத்து வைத்திருக்கின்றான். ஆகையால் இந்த மனிதர்களுடைய நோக்கத்தை